ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கான டுடே மார்னிங் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஐ ஹோப் எல்லோரும் எழுந்திரிச்சு அவங்கவுங்க ரொட்டீனுக்கு ரெடியாகி எல்லாம் கிளம்பி அவங்கவுங்க ரொட்டீனுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விமர்சனங்கள், நம்மளை பற்றின விமர்சனங்கள் நல்லவையாக இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். சப்போஸ் அது உண்மையாகவே இல்லாட்டியும் கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஆனால் யாராவது நம்ம மேலே ஏதாவது தவறுகள் இருக்கோ, உண்மையாகவே தவறுகள் இருக்குன்னு சொன்னாலோ, இல்லை தவறே இல்லாமல் சில பேர் வேணும்னே ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேசும்போது நாம் விமர்சனங்களை அலட்சியப்படுத்தணும். ஓகேவா? அப்போ கோவப்படக்கூடாது. அந்த மாதிரியான விமர்சனங்களை நாம் தட்டி கழிச்சிடணும். கோவப்படக்கூடாது அப்படின்றதற்கான ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி பார்க்கலாம். நம்ம எல்லாரும் முல்லா அவர்களினுடைய ஸ்டோரியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறையா. ஸோ அந்த மாதிரி முல்லா அவர்களினுடைய ஒரு ஸ்டோரி தான் இது. முல்லா ஒரு கழுதை வளர்த்தார். ஒரு நாள் அது ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துருச்சு. ஓகேவா? அப்போது அது உயிரே போகிறது போல் கத்துச்சு. ஏன்னா கழுதை பள்ளத்தில் விழுந்தால் எவ்வளோ வலிக்கும். ஸோ அது உயிரே போகிற மாதிரி கத்திகிட்டே இருந்தது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க ஒழிய யாருமே அந்த கழுதையை வெளியே தூக்கிவிட தயாராக இல்லை. இரவெல்லாம் இந்த கழுதை இப்படியே கத்திக்கொண்டே இருந்தால் நாங்கள் எப்படி தூங்க முடியும்? ஸோ முல்லா, நீ அந்த கழுதையை வெளியே தூக்கிவிடு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமே கூச்சல் போட்டுச்சு. முல்லா அலட்சியத்துடன், இந்த சனியம் பிடிச்ச கழுதை எனக்கு எதற்கு, அது சாகட்டும் அப்படின்னு, உங்களுக்கு அது கத்துவது பிடிக்கவில்லை என்றால் ஆளுக்கு ஒரு சட்டி மண்ணை எடுத்து அதன் தலையில் போடுங்கள், புதைந்து போகட்டும் அது அப்படின்னாரு. வெட்டிய குழியிலிருந்து வெளியே குவிந்திருந்த மண்ணை எடுத்து ஆளுக்கு ஒரு சட்டியாக வெறித்தனத்துடன் கூட்டம் கழுதையின் மேலே கொட்டிடுச்சு. அந்த கழுதை ஒரே ஒரு காரியத்தை பிடிவாதமாக செய்தது. சாகக்கூடாது அப்படின்ற வைராகியத்தோட ஒவ்வொரு முறையும் தான் மேலே விழுந்த மண்ணை தலையை ஆட்டி உதறி கீழே தள்ளிடுச்சு. அது மேலே அந்த தலையில் மண் விழுகும்போதெல்லாம் தலையை ஆட்டி அது கீழே அந்த மண் விழுகிற மாதிரி பண்ணுச்சு. என்ன ஆச்சரியம்! பள்ளம் கிட்டத்தட்ட நிரம்பியதும் தாவி குதித்து மேலே ஏறி கழுதை ஓடத் தொடங்கியது. ஏன்னா அவங்க அந்த கழுதை மேலே போட்ட மண்ணை பூரா அது ஆட்டி கீழே தள்ளி அப்படியே மெதுவாக மேலே ஏறி அந்த பள்ளம் நிரம்பினதுக்கப்புறம் அந்த மண் மேலே ஏறி அது வெளியில் வந்துருச்சு. என்ன ஆச்சரியம் பார்த்தீர்களா? தன் மீது ஒருவர் புழுதி வாரி தூற்றும் போதும் அதை பயன்படுத்தி கொண்டே மேலே வர வேண்டும் என்று ஒரு கழுதை அறிந்து வைத்திருக்கிறது. ஆனால் எத்தனை மனிதருக்கு இந்த தெளிவிருக்கிறது? தன் மீது பிறர் புழுதியை வாரி தூற்றும் போது அதிலேயே புதைந்தல்லவா போகிறார்கள். யோசியுங்கள். அதாவது நம்மளும் இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இந்த மேலே கொட்டின மண் இருக்கு இல்லையா, அது நம்ம மேலே பிறர் காற்ற அந்த விமர்சனங்கள், தேவையில்லாத விமர்சனங்கள், நீ நல்லா வரமாட்ட, நீ இது தேவையில்லாமல் பண்ணுற, நீ அப்படி பண்ணுற, இப்படி பண்ணுற, நீ பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, நீ நான் சொல்கிறத கேட்க மாட்ற, உனக்கு தேவையில்லாத வேலை, ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி அவங்க போடுறத பூரா நாம் அந்த கழுதை எப்படி அந்த மண்ணை கீழே தள்ளி விட்டுட்டு அது மேலே ஏறி மேலே வந்ததோ, அதே மாதிரி நாம் ஒவ்வொரு விமர்சனங்களையும் கீழே தள்ளிட்டு அதவே படிக்கட்டாக நினச்சி அதை மேலே ஏறி நம்ம மேலே வரணும். அழுது புலம்பாதீர்கள், கூனி குறுகி புதைந்து போகாதீர்கள், அதை அப்படியே உதறி தள்ளிவிட்டு அடுத்த வேலையை கவனியுங்கள். காக்கை குருவியின் எச்சம் உங்கள் மேலே பட்டால் எப்படி கழுவி விட்டு மற்ற வேலையை பார்ப்பீர்களோ அப்படி அடுத்த வேலையை பாருங்கள். அதுதான் வாழும் கலை, சரியாக வாழும் கலை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளே யாராவது இந்த மாதிரி தேவையில்லாத விமர்சனங்கள், தேவையான சரியான ஒரு சில விமர்சனங்கள் இருக்கும், அதை ஏற்றுக்கொண்டு நாம் சரி பண்ணால் அது நம்ம வாழ்க்கைக்கு உதவும். ஆனால் ஒரு சிலர் தேவையே இல்லாமல் விமர்சனம் பண்ணணும் அப்படின்றதற்காக பண்ணுவாங்க. ஸோ அந்த விமர்சனங்களை எல்லாம் நாம் உதறி தள்ளிட்டு மேலே வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.